பக்தர்கள் அனைவரது திருவடியும் வணங்கி சுந்தரகாண்டம் என்ற பகுதிக்கு இன்னைக்கு வந்திருக்கோம். ஒரு நேற்றைய நிகழ்ச்சியில ராமாயணம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வைராகி அப்படின்னா என்ன, வைராகியம் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா, எதில் வைராகியம் இருக்கணும் அப்படின்னா, அந்த முக்குணங்களை கடந்து நிற்கக்கூடிய அந்த நிர்குணமான ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வரதுக்கு தான் போய் வைராகியம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, இது கடந்து அதுல உள்ள இருக்கக்கூடிய சாராம்சத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். எசன்ஸ் வெளில இல்லை, பழத்துக்குள்ளாரதான் இருக்கு. ஆனா அந்த எசன்ஸை நம்ம வாங்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த தோல் உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத அந்த சீட், அதுக்கப்புறமா சில விதமானது, இது மூணும் விட்டுடணும். இந்த மூணும் இல்லாம அந்த மூணுத்தையும் தவிர்த்தாதான் நமக்கு அந்த கிடைக்கக்கூடிய சுவை கிடைக்கும். ஆனா இந்த மூன்று குணங்கள் என்ன பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மேலே இருக்கக்கூடிய தோலும் அதுல உள்ள சதையும், அதுக்கு இந்த சீட் மேல இருக்கக்கூடிய ஒரு விதமான நாரியும் தான் உண்மையான சுவன் நினைச்சிட்டு இந்த ஜீவியாகப்பட்டது அதில் போய் ஐக்கியமாயிடுது. ஆனா நம்மளை அறியாமையே அதில் உள்ள தேவையானதெல்லாம் உதறி தள்ளிட்டு இருக்கோம். ஆனா அது தெரிய மாட்டேங்குது. அது மாதிரி இந்த முக்குணங்களை எப்போ வச்சுக்கணும், ஒரு வைராகி எப்போ தேவைப்படணும் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, எந்த செயலை செய்யக்கூடாதோ. இப்போ சின்ன எக்ஸாம்பிள் சுவாமி சொல்றார். என்ன அப்படின்னா, எனக்கும் ஒருத்தருக்கும் ஒரு மனஸ்தாபம். யாரோ ஒரு பர்சன் உன்னை பற்றி இந்த மாதிரி தவறான வார்த்தைகள் எல்லாம் சொல்லிட்டா, உன்னை பற்றி அவதூறாக பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே எங்கேருந்து அந்த சுறுசுறுப்பு வருமோ தெரியாது, வேகம் வருமோ தெரியாது, படுத்திருந்தாலும் சரி, உடம்பு சரியாக இருந்தாலும் சரி, நமக்கு என்ன ஆகும்னா வாரி சுருட்டிட்டு 1-2 அவனை பார்த்துறேன் சொல்லிட்டு போயிடுவோம். சுவாமி என்ன சொல்ற, தமோ குணத்தை அங்கே கொண்டு போய் இருக்கு, ஆறப்போடு அந்த இடத்துல அப்படிங்கிறார். அதே சமயத்தில் சத்சங்கத்தில் நகர் சங்கீர்த்தனத்துக்கு வான்னு சொல்லுவார், சர்வீஸ்க்கு வான்னு சொல்லுவார், பஜனைக்கு வான்னு சொல்லுவார். சுவாமி சொல்லிகிட்டே இருப்பார், சர்வீஸ் பண்ணு, பஜனை பண்ணு, நகர் சங்கீர்த்தனம் போ. சுவாமிக்கு தேவையா? சுவாமிக்கு கூட்டம் தேவையா? சுவாமிக்கு பெருமை தேவையா? சுவாமி எல்லாரும் போட்டணும்னு சுவாமி எதிர்பார்க்கிறான்னு இல்லை. பகவான் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, குழந்தை இத்தனை நாள் கஷ்டப்பட்டுட்டியே, இனிமே நீ கஷ்டப்படக்கூடாது, உன்னை நான் முன்னுக்கு கொண்டு வரணும், உன்னை உயர்த்தனம் அப்படிங்கிற எண்ணத்தோடு சுவாமி இதெல்லாம் கொடுக்குறாரு. அப்போ என்ன பண்ணுவோம், தமோகுணத்தை கொண்டு வந்துடுவோம். என்னென்ன காரணம்லாம் கற்பிக்க முடியுமோ அதெல்லாம் காரணம்லாம் சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், எஸ்கேப் ஆகிடும். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் கன்வீனியன்ட்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே யார் எஸ்கேப் ஆனான்னா பகவான் எஸ்கேப் ஆகிட்டார் இந்த இடத்துல. ஏன் அப்படின்னா, நீ வந்துட்டேன்னா உன்னுடைய கர்மாவை குறைச்சாகணும். அவருடைய வேலை பயங்கரமான வேலை. உன்னுடைய கர்மாவை குறைச்சாகணும், உனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்யணும், உன்னை சதா சர்வத்த காலமும் கண்காணிச்சுட்டே இருக்கணும். எப்படின்னா, சுவாமி ஒரு சின்ன கதை மூலம் சொல்றார். திருவிழாவில் ஒரு குழந்தை என்ன பண்ணுறது, அப்பா கையை பிடிச்சின்னு போயிட்டே இருக்கு. எல்லாத்தையும் பார்க்கறது, ரசிக்கிறது. கூட்டம் வரும்போது குழந்தை கையை விட்டுறது, ஓன்னு கதறுது. எப்படியோ கண்டுபிடிச்சிருக்கான். அதுக்கப்புறமா என்ன பண்ற, அப்பா குழந்தை கையை கெட்டியமா பிடிச்சிக்கிறது. இங்க சுவாமி நம்ம சுவாமியை பிடிச்சிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். சுவாமி நம்மளை பிடிச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அதான் சொல்லுவாரு, குடுமி உன் குடுமி என் கையில அப்படின்னு சொல்லுவோம். இந்த குடுமி மாட்டின்னு நம்ம இங்கன்னு அங்கேயும் அலையவே முடியாது. ஏன்னா உச்சி முடியை நார்மலாக இந்த சாமி ஆடுறவாளுக்கு என்ன பண்ணுவோம்னா, ஒரு உச்சி முடியை பிடிச்சி ஒரு இழுப்பு இழுக்கணும்னு வச்சுக்கோங்க, தன்னால நின்றுடுவான். மிரட்டு போக முடியாது. ஏன்னா அப்படி ஒரு வலி வலிக்கும் இந்த உச்சி மண்டல.
அந்த உச்சி குடுமியை கொண்டு போய் சுவாமி கையில் கொடுத்துடணும். எந்த இடத்துல நம்ம வந்து அந்த இடத்துல என்ன பண்ண ரஜோகுணம் கொண்டு வந்து நான் தூங்கக்கூடாது, நான் வந்து எழுதி இந்த சத்சங்கத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி உறுதியாக இருக்கணும். எந்த இடத்துல சத்துவகுணம் இருக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போதும் அந்த காரியத்தில் ஒரு நேர்த்தியோட பதற்றத்தோட பண்ணக்கூடாது, அதே சமயத்தில் சோம்பேறித்தனமாக பண்ணக்கூடாது, அதுக்குரியான காலத்தில் பண்ணணும். அதுதான் சத்துவகுணம் அப்படிங்கிறது. இப்போ வைராகிங்கிறது அப்படி அவன் வந்து பண்ணும்போது வேண்டுதல் வேண்டாமைங்கிறது இருக்கும். ஒரு எல்லா குணங்களையும் கடந்த ஒரு பிரம்ம, ஒரு சத்துவா இருக்கிறது இல்லையா, அந்த பிரம்ம நிலையில இருக்கக்கூடியவனுக்கு எதுவுமே தேவை இருக்காது. எவனுக்கு தேவை இருக்குமோ அவன் வந்து தேகி, எவனுக்கு தேவை இல்லையோ அவன் பரம்பொருள், அவனுக்கு எதுவுமே தேவை இருக்காது. இந்த ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது எப்படின்னா, எப்படி ஒரு மூடு பணியை கதிரவன் ஒளி வந்து விளக்கிறதோ அது மாதிரி நம்மளுடைய பக்திங்கிற ஒரு நாம ஜபம் நம்மளிடத்துல உள்ள அறியாமைங்கிற மூடு பணியை விளக்கிறது. இதுதான் நம்ம நேற்று பார்த்ததனுடைய எசன்ஸ். எந்த இடத்துலையுமே வந்து நேற்று உள்ள பக்தா அந்த அத்தனை பேரும் சபரியா இருக்கட்டும், ஜடாயுவா இருக்கட்டும், அந்த இடத்துல அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் என்னன்னா குணங்களுக்கு அப்பாற்பட்டு அவர்கள் இருந்ததுக்கு சித்தரிக்கிறது. ஏன் வந்து லக்ஷ்மணன்ட்ட அந்த வித்யாமாயை முதல்ல சொல்லிட்டு அப்புறமா இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடக்கிறது அப்படின்னா, ஒரு விஷயம் சொன்னா அதுக்கு கனெக்டடா ஒரு ஸ்டோரி இருந்தாதான் நமக்கு வந்து அந்த விஷயம் ரீச் ஆகும். ராமாயணம் ரொம்ப அழகா அதை பண்ணியிருக்கு. முதல்ல என்ன பண்ணாரு, உபதேசம் ஆயிடுது, அதுக்கு கனெக்டடா ஸ்டோரி என்னன்னா ஜடாயுடைய லைஃப், சபரியினுடைய லைஃப் எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்படியே நிறுத்தி வைக்கிறார். இதுதான் வந்து ஒரு ஜீவன் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஒரு விஷயம் அதான் சொல்ற, எப்பொருள் யாரார் கேட்பினும் அப்பொருளில் உள்ள மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்றது. இப்போ அது வந்து கொஞ்சம் அரிதா போயிடுது. அது வேற ராங்கா வேற நம்ம சொல்லிப்போம். என்ன காரணம் இதுக்கெல்லாம் அப்படின்னா, ஏதோ ஒரு மாயையில நம்ம போய் மாட்டிட்டு இருக்கிறது தான். நமக்கு வேண்டும் அப்படிங்கிறதா, இதுதான் வேணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இந்த இடத்துல இருக்கு. ராமாயணத்தை திருப்பி திருப்பி அதான் சொல்றது, நீ எதிர்பார்ப்பற்ற ஒரு சூழ்நிலையில இரு அப்படின்னு சொல்லி. எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம வந்து ஆத்மாவில் லயிக்க ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்மளுடைய ஒரு சக்தி நமக்கே தெரியும். அதுதான் இந்த சுந்தரகாண்டத்துல அனுமன் நமக்கு காட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் முடிச்சாச்சு, மழைக்காலமா இருக்கு, இந்த டயத்துல போய் நீங்க யாரும் சீட்டையெல்லாம் தேட முடியாது, நீங்களாம் போய் ரெஸ்ட், எல்லாரும் வந்து அவங்கவுங்க வீட்டுல அவங்கவுங்க ஒய்ஃபோட பிரிஞ்சு இருக்கீங்க, எல்லாம் சந்தோஷமா இருந்துட்டு மழைக்காலம் முடிஞ்சாவிட்டு நீ என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லி யார் சொல்லி அனுப்புறாருன்னா ராமன் சொல்லி அனுப்புறார். ராமன் லக்ஷ்மணன் இருக்கார், அவரோட ஹனுமன் வந்து பணியோட செஞ்சுட்டு இருக்கார் பிரம்மச்சரியனால. ஹனுமனுக்கு வந்து ராமன் விட்டு இனிமே பிரியக்கூடாதுங்கிற ஒரே ஒரு உறுதியோடு அங்க இருந்துட்டு இருக்கார். ராமன் பலவிதமா சீதையை நினைச்சு குழம்புன்னு இருக்காரு. சீதை எப்படி கஷ்டப்படுவாளோ, இந்த மழையில அவ எப்படி நினைவாளோ, அவ எப்படி இருப்பாளோன்னு சொல்லிட்டு மனசார அப்படி வேதனைப்பட்டு துக்கித்து இருக்கும்போது லக்ஷ்மணன் வந்து அவருக்கு ஆறுதல் சொல்றான். சுவாமி, நீங்க இவ்வளவு தூரம் வருத்தப்படுறதுல ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் தெய்வ சங்கல்பத்துல தானே நடக்கிறது. நகுஷன் வந்து நம்மளுடைய மூதாதிகளில் நகுஷன் ஒரு ராஜா இருந்தா, அந்த ராஜாவை சப்தரிஷிகள் சுமந்து இந்திரலோகத்துக்கு அழிச்சுட்டு போகும்போது இந்த ராஜா என்ன பண்ணா அப்படின்னா, அந்த போயிட்டே இருக்கும்போது இந்திராணியுடைய ஃபேஸை பார்த்த உடனே இந்த நகுஷனுக்கு என்ன ஆயிடுது, இந்திராணி மேல ஒரு மோகம் வந்த உடனே சர்ப்ப அதை வேகமா போன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அதுல ஒருத்தர் குள்ள முனிவர் யாருன்னா அகஸ்தியர். இவர் என்ன பண்ற, காலால ஒரு எத்துறார், வேகமா போன சர்ப்ப அப்படிங்கிறார். அப்போ அந்த குள்ளமுனியினுடைய ஒரு பாரு, எந்த சர்ப்பம்னா நாகம்னு ஒன்று இருக்கு, அதே மாதிரி வேகமா போடுறதுக்கும் அது ஒரு பொருள் வரும். சொன்ன மறுநிமிஷமே அந்த நகுஷன் தன்னுடைய அத்தனை விதமான புண்ணியத்தையும் இழந்து பூலோகத்துல வந்து சர்ப்பமா விழலாம். அது ஒரு நிகழ்ச்சி சொல்றார். ரெண்டாவது நிகழ்ச்சி, யயாதி வந்து தன்னுடைய புண்ணியத்தின் பலனாக அவனுக்கு என்ன இருக்கு, ஒரு உயர்வான ஒரு சொர்க்க பதவி கிடைக்கிறது. அந்த சொர்க்கத்துல போய் அவன் இருக்கும்போது இந்திரன் ஒரு கேள்வி கேட்கிறான்,
உன்னுடைய எதிரியை வந்து யார் ரொம்ப சத்தியசீலன் அப்படின்னு சிரேஷ்டமானவர் யாருன்னு நான் தான் அப்படிங்கிறான். உனக்கு நான்கிற எண்ணம் இருக்கிறது, உன்னை நீயே பெருமைப்படுத்திக்கிற, அதனால நீ வந்து இந்த பூலோகத்திற்கு சொர்க்கத்தில் இருக்கிறதுக்கு லாய்க்கலன்னு சொல்லி கீழே தள்ளி விட்டுறான். இந்த விஸ்வாமித்திரர் ஒண்ணுமே இல்லாத ஒரு திருசங்குடைய ப்ராப்ளத்துல இவன் உதவி செய்ய மாட்டேன்னு சொன்னதுனால விஸ்வாமித்திரன் தன்னுடைய கோபாக்னினால அத வசிஷ்டருடைய குழந்தைகள் எல்லாம் எரிச்சிடுறார். இந்த பூமி தேவியை நீங்க பாருங்க அடிக்கடி வந்து நடுங்கிறது. எதனால அப்படிங்கிறது அதுக்கு தெரியல. அங்க மட்டும் இதுவும் தெய்வ சங்கல்பத்தினால தானே நடக்கிறது அப்படிங்கிறார். மந்தாதா தபஸ் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு இதுக்கு அடியில தபஸ் பண்ணிருக்காரு. திடீர்னு நேற்று கடல் கடியில, அதாவது எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காதுன்னு சொல்லி தண்ணி கடியில போய் உட்காந்துருக்காரு. அவருக்கு திடீர்னு என்ன எடுத்து ஒரு பார்வை பார்க்கிறாரு. மீன்கள்லாம் கூட்ட கூட்டமா தன்னுடைய குஞ்சு குட்டியோட அது போயிட்டு இருக்கிறத பார்த்துன்னு ஆனா இப்பேற்பட்ட ஒரு குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி அவர் போய் என்ன பண்றாரு, ஒரு இடத்துல போய் கல்யாணம் பண்ணிட்டு திருப்பியும் இருக்கிறதெல்லாம் பார்த்த உடனே ஆகா சம்சாரம் பெரிய இதுவா இருக்கேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு திருப்பி போய் தபஸ்க்கு ஓடுறார். மந்தாதாவனுடைய கதியை பார்த்தீங்களா அப்படிங்கிறார். எல்லாத்தையும் லட்சுமண சுவாமி சொல்லிட்டு இது எல்லாம் என்னுடைய தெய்வ சங்கல்பத்தினால தானே நடக்கிறது. சீதையை பிரிஞ்சதும் ஒரு தெய்வ சங்கல்பம். ஆனா சீதையை விரைவில் போய் நம்ம பார்க்க போறதும் உறுதி. நீங்க கொஞ்சம் வந்து உங்களோட மனசை திடப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ற, லட்சுமண சுவாமி வந்து சமாதானப்படுத்துறாரு. முடிஞ்சிருத்து, மழைக்காலம் முடிஞ்சிருத்து, பனிக்காலம் ஆரம்பிக்கிறது. சுக்ரீவன் சொன்ன வார்த்தை மறந்துட்டான். அங்க போன உடனே சுகபோகங்கள் எப்போதுமே அப்படிதான். கஷ்டம்னு வரும்போது சாமி காலை போய் பிடிச்சிட்டு உட்காந்துருப்போம். கஷ்டம் நிவர்த்தி ஆச்சுன்னு இந்த சாமி யாருன்னே தெரியாது நமக்கு. இது வந்து இயற்கை. அது வரைக்கும் 48 சுற்றி எலுமிச்சம்பழம் என்ன தேங்காய் எல்லாத்தையும் உடைப்போம். கஷ்டம் நிவர்த்தி ஆன உடனே இந்த பகவான் யாருன்னே தெரியாது. சுகம் திருப்பி கஷ்டம் வரும்போது தான் தலைதறிக்க ஓடும். இந்த மாதிரி சுக்ரீவன் மறந்து போன உடனே அனுமானுக்கு வந்து ஒரு பயம். ஏன்னா ரொம்ப கோபசாலி யாருன்னா லக்ஷ்மணன். அவர் கோபம்ங்கிறதுனா ஒரு பர்ஃபெக்ஷன். துர்வாசனுக்கு அடுத்தது யாருன்னா லக்ஷ்மணன். அவ்வளோ ஒரு பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கக்கூடியவர். எல்லாருமே துர்வாசனை வந்து ஒரு கோபமா ஒரு சித்தரிக்கிறார். அப்படி கிடையாது. இந்த சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ அப்படிதான் நடக்கணும். அவ்வளோ அளவுக்கு வந்து ஏன்னா அவர் ஒரு குருங்கிறதுனால ஸ்ட்ரிக்ட் பிரின்சிபால்னு வச்சுக்கோங்களேன். அதே அளவுக்கு எதிர்பார்க்கிறவர் யாரு அப்படின்னா லக்ஷ்மணன். சொன்ன வாக்கு மாறக்கூடாது அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு. இங்க பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா லக்ஷ்மணனுக்கு கோபம் வரதை பார்த்த உடனே அனுமன் போயிட சுக்ரீவனுக்கு போய் ஞாபகப்படுத்திட்டு இருக்கார். கொஞ்சம் இது பண்ணும்போது அதுக்குள்ளார ராமன் அனுமதி வாங்கி லக்ஷ்மணன் வேகமா வர வந்து ஒன்று ரெண்டு பார்த்துருந்த சுக்ரீவன் அப்படின்னும் போது தாரையை கொண்டு வந்து நிற்க வச்சு சமாதானப்படுத்தி சுக்ரீவன் வந்துகிட்டே இருந்தார். நீங்க போய் உடனே வந்துடுவார் அப்படின்னு சொல்ல சுக்ரீவன் தன்னுடைய பரிவாரங்களோட வேகமா போய் ராமனுடைய திருவடியில வணங்கி மன்னிச்சுக்கணும், ஏதோ ஒரு தவறு நடந்துருத்து, இனிமே அந்த தவறு நடக்காம பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது பண்றார். உடனே சுக்ரீவன் என்ன பண்ணா தன்னுடைய அத்தனை பரிவாரங்களையும் வர சொல்லி அத்தனை விதமான வீரர்களையும் பிரித்து நாளா பிரித்து ஒவ்வொரு திசையிலையும் நீங்க போய் தேடணும் அப்படின்னு சொல்லியிருக்கும் போது ஒரு திசைக்கு ஆஞ்சநேயர், ஜாம்பவான், அங்கதன் வல்லார் தலைமை ஏற்றுக்கொண்டு என்ன பண்றா கிளம்பி போறார். இருக்கக்கூடிய மலை, மடு, பள்ளம் எல்லா இடத்திலையும் போய் இவர்கள் தேடியும் எந்த இடத்துலையும் சீதையை பத்தின ஒரு விவரம் கூட தெரியல. மனசளவுல வேதனைப்பட்டு துக்கிட்டு ஒவ்வொன்றும் அழுதுட்டு இருக்கு. என்ன பதில் சொல்லுவோம்? நம்ம மாத்திரம் வீராவேசமா சொல்லிட்டோமே, வந்தால் சீதையை பற்றிய விவரத்தோடு தானே வருவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோமே. இவ்வளோ நாள் ஆயிடுத்து. பகவான் இடத்துல போய் நம்ம போய் என்ன சொல்ல போறோம்? சுக்ரீவராஜாட்ட போய் என்ன சொல்ல போறோம்? எல்லாம் உட்காந்து அழுதுன்னு இருக்கிற நேரத்துல ஒரு ஏரி, ஒரு அகண்ட ஏரி இருக்கு. அந்த அகண்ட ஏரி கிட்டக்க சுயம்பிரபிங்கிற ஒரு பெண் வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார். இவன் யாரு அப்படின்னு சொன்னா பலவிதமான கதைகள் வந்து ஒவ்வொரு ராமாயணத்திலையும் சொல்றது. இந்த சுயம்பிரபையின பிரம்மாட்டேந்து பிரம்மா நோக்கி தபஸ் பண்ணி ஒரு வரம் வாங்குறார். என்னன்னா பகவான் அவதாரமா வந்தா அந்த அவதார புருஷனை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒன்று சொல்ற, ராமன் வந்து விஷ்ணு வந்து ராம அவதாரம் எடுத்து கானகம் வந்து சீதையை வந்து தொலைத்து அதன் பொருட்டு வானர்கள் சீதையை தேடுறதுக்கோசரம் வரும்போது
அந்த வானரங்கள் மூலியமா நீ ராகவனுடைய செய்தியை அறிஞ்சிப்ப அப்படின்னு சொல்றாரு. அந்த சுயம்பிரபையை பார்த்த உடனே அந்த சுயம்பிரபைக்கு சந்தோஷம் வந்து தன்னுடைய கதையெல்லாம் சொல்லிட்டு நீங்கள்லாம் உட்காருங்க ஒரு நிமிஷம் சொல்லி அவருடைய தியானத்துல போய் பார்க்கும் பொழுது பகவான் சீதை ரோடத்துல இருக்கா, ஒரு வனத்துல இருக்காங்கிறது மட்டும் எனக்கு தெரியாது. கண்டிப்பாக சீதை உங்களுக்கு கிடைப்பாங்க, நீங்க துக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை, ராமனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு அப்படின்னு சொல்றார். அப்பதான் ஆஞ்சநேயர் சுவாமிக்கு தோன்றுது. எப்படி அப்படின்னா, ஆஞ்சநேயர் சுவாமி கிளம்பும் போது பகவான் என்ன பண்றார், யாரையுமே கூப்பிடல, அனுமனை மட்டும் கூப்பிட்டு தன்னிடத்துல உள்ள மோதிரத்தை கழட்டி அனுமனத்தை கொடுத்து இதை வச்சுக்கோ, சீதையை பார்த்தோன்னே இந்த மோதிரத்தை காமிச்சா போதும், கண்டிப்பாக சீதைக்கு என்னுடைய தூதுவன் அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிறார். இது வந்து என்னுடைய அடையாளம், உன்னை நம்புவா சீதை அப்படின்னு சொல்லி அந்த இடம் கொடுக்குறார். அது மட்டும் இல்லாம சில விஷயங்கள் அங்க பரிமாறிக்கொள்ளப்படுகிறது. அப்போ அனுமனுக்கு தெரிஞ்சுடுத்து ராமனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைச்சதுனால சீதை கிடைச்சிருவாங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருக்கு. இதுக்கெல்லாம் போய் மகேந்திர பர்வதத்திட்ட போயிட்டு அந்த கடற்கரை ஓரமா நின்றுட்டு இருக்கு. எல்லாம் போய் இது பண்ணிட்டு ஜாம்பவான் வந்து ஒவ்வொரு வானரத்துக்கும் உங்களுடைய இதை வந்து விட்டு கொடுக்காதீங்கோ, நம்பிக்கையோட இருக்கோ, ராமநாமத்தை ஜெபிச்சுட்டு இருக்கோம், பகவானுடைய கருணையினால நிச்சயம் நமக்கு வந்து கிடைக்கும், சீதை கிடைச்சிருவா, நல்ல செய்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஜாம்பவான் வந்து உற்சாகப்படுத்திட்டே இருக்க. அப்போ ஒரு பெரிய கழுகு வந்து வேகமா வரதோடனே ஏதோ ராட்சசன் தான் வரணும்னு சொல்லி எல்லாம் பயந்துட்டு உட்காந்து இருக்கும் போது அந்த கழுகு பயப்படாதீங்கோ, நான் வந்து இந்த மாதிரி ஜடாயினுடைய சகோதரன் சம்பாதி நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நிற்கிறது. சம்பாதியுடைய கதை அந்த இடத்துல சொல்றார். நானும் ஜடாயுவும் ஒரு வாட்டி சூரியனை இது பண்ணதுக்கும் சூரியனை தொடரணுங்கிறதுக்கோசரம் நாங்கள் போயிட்டு இருக்கும்போது ஜடாயுவை காப்பாற்றணுங்கிறதுக்கோசரம் நான் குறுக்க போகும்போது என்னுடைய இடத்தை எரிஞ்சு நான் கீழே விழுந்துட்டேன். சந்திரமா முனிவருங்கிறவர் தான் வந்து எனக்கு ஒரு நல்ல அறிவு புகட்டி என்னுடைய கர்வத்தை போக்கி எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அனுகிரகம் பண்ணார். அந்த அனுகிரகத்தை பொருட்டு அவரே ஒரு வார்த்தை சொன்னார், சீதையை தேடிக்கொண்டு வரக்கூடிய வானர கூட்டங்களுக்கு ராம கைங்கரியம் நீ பண்ணும்போது உனக்கு இந்த நீ இழந்து போன ரெக்கை உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். எனக்கு இப்ப பரிபூர்ண நம்பிக்கையா இருக்கு, நீங்கெல்லாம் வந்திருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்கு. கழுகுக்கே வந்து கூறிய பார்வை உண்டு. இதுக்கு வந்து 400 யோஜனை அளவு பரப்பு அளவு உள்ள அளவுக்கு பார்க்க முடியும். இது கூர்ந்து பார்க்கறது, பார்த்துட்டு சீதை ஒரு இடத்துல இருக்காங்கிறது தெரியறது, அது லங்கையில தான் இருக்காங்கிறது. இதுக்கு முன்னாடி சீதை அந்த தென்திசையை நோக்கி போயிருக்கா அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு அடையாளம் அப்படிங்கிறதுக்கு இவனுடைய மகன் சுபர்ணா வந்து ஒரு வாட்டி இந்த சம்பாதிக்கு உணவு கொண்டு வரும்போது கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுது. பசி பொறுக்க முடியாத சம்பாதி பையனை கண்ணா அப்படின்னா திட்டுறார். அப்போ அந்த சுபர்ணா சொல்றான், அப்பா நான் வந்துட்டு இருக்கும்போது இந்த ராவணேஸ்வரன் ஒரு பெண்ணை தூக்கிட்டு போற, அந்த பெண்ணு கதற சத்தம் கேட்டது, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, அதனாலதான் எனக்கு வந்து இவ்வளவு காலதாமதத்துக்கும் காரணம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு நீங்க சொல்றதும் நிகழ்ச்சியும் அதையும் பார்க்கும்போது சீதையை ராவணேஸ்வரன் தான் எடுத்து லங்கையில வச்சிருப்பான்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த தன்னுடைய பார்வையினால அந்த இடத்துல போய் பார்க்கிறார். 3 சிகரங்கள் இல்ல லங்கை இருக்கு. அந்த லங்கையில ஒரு தோட்டத்துல ஒரு அழுக்கு ஆடையை கட்டிட்டு ஒரு மரத்தடியில கண்ணீரும் கம்பளையுமா ஒரு பெண் உட்கார்ந்து இருக்காங்கிற விஷயத்த என்ன பண்ற சம்பாதி சொல்ற. அப்போ இங்க இருக்கக்கூடிய வானர கூட்டங்கள் எல்லாம் கேட்க, இந்த கடலை தாண்டணும், 100 யோஜனை தூரம் அளவு இருக்கு, யார் யாரெல்லாம் உங்களால தாண்ட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். நலன் வந்து சொல்றான், நீயும் சொல்றான், அங்கலன் சொல்றான், எல்லாராலும் என்னன்னா ஓரளவுக்கு தான் போக முடியும். வாலியினுடைய மைந்தன் சொல்லும் போது சொல்றான், என்னால போக முடியும், அதுக்கப்புறம் என்னுடைய ஒரு மூச்சுல கொண்டு போயிட முடியும், அதுக்கப்புறமா எனக்கு பலம் இருக்காது. அங்க ராட்சசாலாம் எதிர்த்தான்னா அதை எதிர்க்கக்கூடிய பலம் எனக்கு வேணும், புத்தி சாதுரியமும் வேணும். எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு அனுபவம் இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் உட்காந்து உடனே அழ ஆரம்பிச்சிருக்கு. நாங்க இப்படி வந்து ஒரு செயலற்றதா ஒரு பயன்படாத ஒரு இதுவா இருக்கோமே இப்படி சொல்லி ஒண்ணு துக்கித்து இருக்கும்போது ஜாம்பவான் வந்து
மெல்ல அனுமான்கிட்ட வந்து சொல்ற, உன்னால முடியும் அப்படிங்கிற. அனுமான் யோசிக்கிறார், என்ன அப்படின்னா, உன்னிடத்துல அந்த பராக்கிரமம் இருக்கு, அது மறைக்கப்பட்டிருக்கு, அதனால நீ என்ன பண்ணு, உன்னுடைய பராக்கிரமத்தினால நிச்சயம் கடல் தான். என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு இன்சிடென்ட் இருக்கு. இந்த ஹனுமான் வந்து இந்த சின்ன வயசுல சூரியனுக்கு அதிகால சூரியனை பார்க்கும்போது ஒரு சிவப்பு பழமா இருக்கு. இது என்ன பண்றது, அந்த பழம் வேணும்னு சொல்லிட்டு இதை பண்ணது வேகமா தாவி போய் சூரியனை போய் பிடிக்க போகும்போது என்ன பண்றது, அந்த இந்திரனுடைய வஜ்ராயத்தால அடிபட்டு கீழே விழுந்துருது. தாங்கட்டையில் அடிச்சு, அதனால தான் ஹனுமான் பேர் அவருக்கு. அப்போ வாயு என்ன பண்றா, தன்னுடைய குழந்தையை தூக்கி வச்சுட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்து வச்சுன்னா உலகமே ஸ்தம்பித்து நிற்கிறது, காற்று இல்லாம. அப்போ எல்லாரும் வந்து ஒவ்வொரு விதமான ஒரு வரம் கொடுத்து இந்த குழந்தைய இது பண்ற. இப்போதைக்கு இந்த ஆற்றல் வேணாம், எப்போ தேவையோ அப்போ இந்த குழந்தைக்கு இந்த ஆற்றல் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே வாயு சந்தோஷப்பட்டு இந்த குழந்தைய விடுறான். அதை வந்து ஞாபகத்தில் ஜாம்பவான், ஏன்னா ஜாம்பவான் எல்லாருக்கும் முன்னாடி வந்துடுறார். ஜாம்பவான் அதை வந்து கம்யூனிகேட் பண்றார், அது மனசுக்குள்ள அதை நினைச்சிட்டு உனக்கு முடியுங்கிறார். ஆனா அனுமான் வந்து என்ன பண்றான், அந்த அந்த கனையாடி இருக்கு இல்லையா, அதை உறுத்துறது, அதை அப்படி பிடிச்சிட்டு மெல்ல என்ன பண்றாரு, ராமனை நினைக்கிறாரு, உன்னுடைய அனுகிரகம் எப்பயோ கிடைச்சிருக்கு பகவானே, நான் உன்னுடைய அனுகிரகத்தை இப்ப பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி மெல்ல ராம நாமத்தை ஜபிக்க 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 அவருடைய உடல் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டே போய் அஜானு பாகமா வானுக்கும் விண்ணுக்கும் மண்ணுக்கும் விண்ணுக்கும் உயர்ந்து நிற்கிறார். கவலையப்படாதீங்கோ, கண்டிப்பாக ராமனுடைய அனுகிரகத்தில் நான் சீதையை பார்த்துட்டு வந்து உங்கள்கிட்ட விஷயம் சொல்றேன், அது வரைக்கும் எல்லாரும் ராமநாமத்தை ஜபிச்சு போன்ற இந்த தருணத்துல இந்த ராமா ராம 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 ராமன்னு சொல்ல சொல்ல சம்பாதியுடைய ரத்தம் அப்படியே வளருது. ரொம்ப சந்தோஷம் சம்பாதிக்கு. அது என்ன பண்றது, இறக்கையை அடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் பறந்துட்டு திருப்பி வந்து உட்காந்துட்டு கண்ணில் ஜலம் ஆனந்த கண்ணீர் வடித்துட்டு, எத்தனை பெரிய பாக்கியம், நான் இன்னும் செஞ்சது ஒரு சிறு சேவை, பகவான் பாரு எனக்கு எவ்வளோ பெரிய அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படின் போது இல்லை பெரியவா என்ன கருத்து சொல்றா அப்படின்னா, பிரதிபலன் எதிர்பார்க்காம செய்யக்கூடிய உதவிக்கு நம்மளை அறியாமையே நமக்கு ஒரு அனுகிரகம் கிடைக்கும். நமக்கு எது தேவையோ அது பகவான் கொடுப்பார். இதை வந்து ரொம்ப சாஸ்திரங்கள்லாம் சொல்றது, பகவான் இடத்துல போயிட்டு செஞ்சுட்டு போய் நீ எதையும் கேட்காத அப்படின்னு சொல்றது. ஏன் அப்படின்னா, எது நமக்கு தேவைங்கிறது பகவானுக்கு தெரியும். ஒரு அம்மாவுக்கு தான் தெரியும் ஒரு குழந்தைக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அதனால நீ எதையும் கேட்காத, நீ எதையும் கேட்காமையே உனக்கு தரக்கூடிய அளவுக்கு பகவான் கருணை உள்ளவனா இருக்கான், கேட்காத அப்படிங்கிறார். இந்த ஹனுமன் வந்து அந்த சம்பாதிக்கிற வெட்டம் வளர்க்கறது இதையும் பார்க்கிறார். ஹனுமன் பகவானுடைய கிரேஸ் நமக்கு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகேந்திர மலையில ஒரு காலை வச்சு ஒரு எத்தி அப்படி விண்ணுல வில்லுன்னு பறக்கிறார். எப்படி ஒரு காத்து வேகமா பறக்கிறதோ அந்த அவர் பறக்கும்போது மரங்கள்லாம் அப்படியே ஆப்போசிட் சைடில் போட்டு மிருகங்கள் எல்லாம் தலை தெறிக்க ஓடுறது. அந்த அளவுக்கு ஒரு கிடுகிடுப்பு ஏற்படுது. அவர் என்ன பண்றார், ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு அந்த கதையை எடுத்துட்டு அவர் என்ன பண்றாரு, வாழை மேலே உயர்த்திட்டு அந்த இடத்துல அவர் பறந்து போயிட்டே இருக்கார். எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம், எல்லாம் குதிக்கிறது, ஒன்று அப்படியே உட்காந்து ராமநாமத்தை ஜபிச்சுட்டு இருக்கு. அந்த நேரத்தில் மைனா பர்வதம்ங்கிறது அந்த பூமிக்கு அடியில் இருக்கு. மலைகளுக்கெல்லாம் அப்போ ரெக்கம் உண்டான். ஒன்று பறந்து ஒவ்வொரு இடத்துல டமாண்டிமின்னு இடிக்கிறத பார்த்துட்டு இந்திரன்ட்ட போய் சொன்ன உடனே இந்திரன் என்ன பண்ணா, தன்னுடைய வஜ்ராயத்தால எல்லாருடைய ரெக்கையும் ஒடிக்கும் போது வாயு பகவானால காப்பாற்றப்பட்டவர் யாருன்னா இந்த மைனாக பருவதம்னு பேர். இந்த கடல்ல மறைஞ்சிட்டு இருக்க அது என்ன பண்றது, வாயுக்கு எப்படியாவது வந்து உதவி செய்யணும், நம்மளை காப்பாத்தினானோ இல்லையோ அவனுக்கு உதவி செய்யணும், இவனுடைய புத்திரன் மேல வரானே அதனால இவனுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு இது என்ன பண்றது, மேலே எழுந்து அது என்ன பண்றது, ஆஞ்சநேயர்கிட்ட சுவாமி நீங்க தயவு செய்து வந்து என்னிடத்த காலை வச்சுட்டு நீங்க போகணும், என்னிடத்த தங்கிட்டு போகணும் அப்படிங்கிறது.